வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாளைக்கு சனிப்பெயர்ச்சி. எல்லா யூடியூப் சேனல்லையும் சனிப்பெயர்ச்சி பலன்கள்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்களா? சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு விதமான பயம் வந்துடுது இல்லைங்களா? சனி பகவான் கெட்டவர்லாம் இல்லைங்க, நல்லவர் தான். ஆனால் நமக்கு தான் பயம். சரி, இப்போ இந்த பயத்துல இருந்து நமக்கு வரக்கூடிய இருக்கிற கெடுதலான பலன்கள்ல இருந்து நம்மளை எப்படி காப்பாத்திக்கிறது அப்படி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரங்க இது. ஒன்று, சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு மேலே, அப்படி இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 ராகு கால வேலை. இந்த 2 நேரங்கள்லையும் ஏதாச்சும் ஒரு நாளில், சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில பைரவருக்கு போயிட்டு விளக்கேத்துங்க. தேங்காய் விளக்கு, பூசணிக்காய் விளக்கு, இல்லை சாதாரண 2 நெய் தீபம். இதில் ஏதாவது ஒரு விளக்க 4:30 to 6 ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம், அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஏற்றிக்கிட்டு வாங்க. உங்களுக்கு சனியோட தாக்கம் ரொம்பவே குறைஞ்சு காணப்படும். இது எதனால அப்படின்னா, சனி பகவானோட குரு வந்து பைரவருங்க. ஸோ அவரோட குருவோட கால்களை பற்றினவரை சனி பகவான் எதுவும் பண்ண மாட்டாருங்க. சரிங்களா? அடுத்தது நம்மளோட முருகனோட பதிகம். நாளென் செய்யும் கோளென் செய்யும் அப்படின்னு ஒரு பதிகம் இருக்கு இல்லைங்களா? அந்த பதிகத்தை தினந்தோறும் முருகர் முன்னாடி சொல்லிக்கிட்டே வாங்க. சனிப்பெயர்ச்சி, சனி பகவான் மட்டும் இல்லைங்க, எந்த கோள்களாலையுமே உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராதுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.